ஹலோ மை புக்களே வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் கசமுசா. இந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நேமும் சரி, தமிழனும் சரி, சும்மா நறுக்குன்னு இருக்கா. அதே மாதிரி தான் இதோட அன்கட்டுமே மஜாவாக இருக்கும். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து நான் பயோலையும் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் எல்லோரும் போய் ஜாயின் பண்ணி பார்த்துருங்க. நிறைய ஸ்டோரிஸ் டெலிகிராமில் பெட்டர் மோலில் இருந்து நிறையா ஸ்டோரிஸ் அங்கே போயிட்டுருக்குது. ஸோ மறக்காமல் போய் அதையும் பார்த்துருங்க. எக்ஸ் வீடியோவிலேருந்து எல்லாத்தையோட லிங்க்குமே நான் பயோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெக் குக்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே வீடியோஸை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோவில் அவங்கள வந்து சேரும். சரி வாங்க மை புக்களே, ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நைட் டைம் டோங்கோ ஜங்குக்கும் ஒரு ரூமை நல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டோங் தான் வந்து ஒரு சேர் போட்டு கட்டிலுக்கு மேலே நல்லா மல்லிகைப்பூவை அப்படியே சுற்றி கட்டிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜங்கு கையில் வந்து ஒரு பவுலில் நல்லா அந்த ரோஜா, அதுக்கப்புறம் வந்து மல்லிகைப்பூலாம் அதில் நல்லா உதிரியாக போட்டு வச்சு அதை அப்படியே பெட்டில் வந்து தூவிட்டுருக்கான். மங்கை கோந்தால் மலர்கள் எதற்கு, கட்டில் மேலே நசுங்கத்தான், தீபங்கள் அணைப்பது புதிய பொருள் நாம் தேடத்தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ டோங் அப்படின்னு சொல்ல டோங் அப்படி கீழே குனிஞ்சு ஒரு மாதிரி லுக் விடுறான். ஒன்றும் மேலே ஏறி கட்டிகிட்டு இருந்தா லைட்டாக சட்டை மேலே தூக்குச்சா பாகிருப்போ ஒரு மாதிரி அப்படி எரியுத. அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்றா? அதான் சொல்கிறேண்ணே, புதிய பொருள் தான் தேடி பார்ப்போமே லைட் ஆஃப் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் அவன் கையில் அந்த ஃப்ளவர் அந்த பூலாம் இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்து அவங்களோட அப்படியே ஸ்டொமக்கில் அப்படியே தூக்கி எறிகிறது, அவன் மேலே தூக்கி போட்டுட்ருக்கான். ஜங்குக் அமைதியாக இருக்கியா இல்லையா? என்னால் எப்படா முடியும்? அது இருந்தால் நான் அமைதியாக இருக்க மாட்டேன்னா? நீ ரொம்ப பண்ணுற டேட்டு அங்கே இந்த ரொம்ப அழகாக இருக்குது. வாங்க நம்மளும் இங்கே ஒரு கசமுசா பண்ணலாம். ஏண்டா ஏன் பண்ண மாட்டீங்க? டேய் என்னைக்கு நடிக்க வேண்டிய என்ன ஃபர்ஸ்ட் நைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சுகாவும் தான் வராங்க. ஜிமின் நீ 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 எப்படா வந்த? நீ அவன் மேலே பூ போட்டு விளாண்டுட்டு இருந்தியே, அப்போவே வந்துட்டேன். அப்படியா? என்னதானாலும் உங்கள் 2 பேத்துக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட்டா? இருந்தாலும் இந்த கட்டில் பார்க்குறப்போ எனக்குமே அதில் அப்படியே பாஞ்சு தாவி குதிச்சு விளாடணுன்னு ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? ஆசை பேராசையாக மாறக்கூடாது. போயிரு, ஒழுங்குறது எடுத்து விட்டு போயிரு. இல்லவே இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே பெட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். எனக்கு இப்போவே எனக்கு முதல் இரவு நடந்தே ஆகணும். இல்லை புரியல டேய், ஏன் கல்யாணம்டா 25 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல காரியம் ஒன்று நடந்திருக்கு. அதில் தூக்கி சர்க்கலி போட்டுறத. ஏய் குச்சிரியா? ஏதோ லைட்டாக தான் குடிச்சிருக்கேன் ஜிமினா, பட் இருந்தாலும் என்னால் எனக்கு அது வேணும். ஐயோ உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? டேய் டேங்கே கூட்டு போயிரு. அங்கே சுகா தான் அப்படி டேங்கே பார்த்துட்டே இருக்கான். ஏய் பார்க்குறத பார்த்தா அவனை அப்படி நீயும் ஒன்றா உள்ள உட்காந்துருவீங்க போலாம். ஏச்சி அப்பெல்லாம் அவனும் கிடையாது. அப்புறம் என்ன தூக்கிட்டு போவனா வராங்க பாரு, டெம்ட் ஆகுறான்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டா தூக்கிட்டு போடா. ஏய் ஜங்குக் என்ன வா போலாம். நான் எங்கேயே வர மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். என்னால் எங்கேயும் வர முடியாட்டியா? நீ வா, நம்ம 2 பேரும் இந்த பெட்டில் படுக்கலாம், நீங்கள் 2 பேரும் ஹாலில் போய் படுங்க. ஹாலில் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? ஏய் பூலாம் போட்டு வச்சிருக்குது எங்களுக்கு. ஐயோ நான் முடிஞ்சா இதில் இருக்க கொஞ்சம் எடுத்துகிட்டு உனக்கு ஹாலில் போட்டு வைக்கிறேன். இப்போ அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணு. அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணலாம்? 2 பேர் பெட் வச்சுக்கலாமா? இவனை இப்படியே விட்டா சரி வராது. டேங் தான் இப்போ அப்படியே ஜங்குக்கு துண்டை தோல்ல போடுற மாதிரி அப்படியே ஜங்கு தூக்கி போட்டு அவன் வாட்டுக்கு நடந்து போய்ட்டுருக்கான். ஏய் சுகா ஒழுங்குறது கதவை சத்திக்கோங்க, இது விட்டா நடுவில் உள்ள வந்தாலும் வந்துடும். ஐயோ அப்படிலாம் இல்லை, நீ கலப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அவனை மட்டும் பூச்சி வச்சுக்கப்பா, செய்து விட்டு தொலைஞ்சிடாத. ஏய் கோழி கொஞ்சம் கண்டிப்பாக வருவேன். முதல் இரவை கெட்டுக்கணுன்றதுக்காண்டியே நான் வருவேன்டா. அப்போ இருக்க என்னையவே இங்கே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்கிறியா? நீ எப்படி கொண்டாடுறேன்னு நானுமே பார்க்குறேன்டா. டேய் டேங் என்னதுக்கு தான் தூக்கிட்டு போயிட்டுருக்கா, விட்றா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே கையும் காலையும் உதறிட்டு இருக்கான்.
ஜிமின் தான் அப்படியே டோர் வரையும் போய் எப்பா அவனை கட்டி போட்டு வச்சிருப்பா கயிறு போட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்துடுவான், சரி ரூம்குள்ளே வந்தாலும் வந்துடுவான், அவனை அப்படியே வர விட்றாத டேங்கே ஏ வாழ்க்கை உன் கையில் மட்டும்தான் இருக்குது, டேய் டேய் காப்பாற்றிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அங்கே புலம்பிட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே டேங் தான் வேகமாக கொண்டு போய் அவனை ரூமில் வைக்கிறான். இது பாரு அமைதான் இங்கே உட்காரான், நான் போய் குளிச்சுட்டு வரேன். இவனெல்லாம் என்ன பண்ணுறது, ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான். சொல்லிட்டு அவங்க வாட்டுக்கு அவன் குளிக்கிறதுக்காண்டி போயிடுறான். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறதை எட்டி பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு கடுப்பேத்துறானே. ஜிமின் வேறு எல்லாத்தையும் பண்ணுறானே. ஐயோ என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் எப்படி ரெடி பண்ணணும்னு நினச்சிடும், அதை அச்சு பேசுகிறாமல் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்கான். இவனை நான் என்ன பண்ணுறதா, ஜங்குகா இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது, வழி இல்லை, வா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே எல்லா லைட்டும் ஆஃப் பண்ண பிறகு அவன் அப்படியே பதுங்கி ஜிமினோட ரூம் முன்னாடி போய் நிற்கிறான். கரெக்டாக இப்போது கதவை திறக்குத, அத்தாடி என்ன கண்டுபிடிச்சிட்டானா. ஏய் என்ன பண்ணுறீங்க? ஏய் என்னடா ஜிமின் சுகா கும்பிட்டு பாஸ்ட்டாக இருக்கான், மொத்தத்தையும் முடிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வெளியே வர, எதிர்பார்க்கலையே உங்ககிட்ட புட்டிச்சு கிழிச்சா. ஏன் வாய் வேறு அசிங்கமாக வருது, கிளடி தொலையாத. என்னாச்சு உனக்கு இன்னும் பத்தலையா அண்ணா? இது பத்தலையாவா? பண்ணாத என்ன பத்துறதுக்கு? என்ன சொல்கிறா எனக்கு புரியல. டேய் நீ வேறு கதவை சாத்திட்டு வர கேப்பில் தக்காளி பெட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான்டா. இதே ஃபர்ஸ்ட் நைட்டில் தூங்கிட்டு இருக்கானா? யாரா அவன்? அவனுக்கு ஒரே டயர்டாக இருக்காம்மா, அதான் தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டான். அப்போ எப்போ ஃபர்ஸ்ட் நைட்டா? எனக்கு என்ன தெரியும், அந்த நாய் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அப்படியா? அப்போ இன்னைக்கு நைட்டு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதா? ஏன் உனக்கு அம்பிட்டு ஆசையா? இல்லை உங்களுக்கு நடக்கலைன்னா நான் டேங்க தூக்கிட்டு வருவேன்ல, அது கேட்டேன். டேய் குப்பத்தா வாயில் நல்லா அசிங்கமாக விட்டு ஒழுங்க ஏற்ற விட்டு காலி பண்ணிடு, என்னை வெளியேற்றிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. இந்த சவுண்டை கேட்டோ சுகா அப்படியே எழுந்திருக்கிறான். ஹேய் ஜிமினா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா? ஐயோ டேய் பூனை எழுந்திரிச்சிச்சு, தயவுசெய்து நீ போயிட்டு உள்ளுக்குள்ள, நான் அப்புறமா வரேன். மச்சான் நல்லபடியாக பார்த்து எல்லாத்தையும் பண்ண, நான் உள்ளே வரட்டா? என் பக்கத்தில் என்ன வந்து பட, இது நல்ல விஷயந்தான், பட் நான் படுக்கலாம் மாட்டேன், சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். டேய் போடா வெளியேற்றாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே கதவை சாத்திடுறான். ஸோ அவங்க ஜங்குக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அப்படின்னா தாண்டா பண்ணீங்க, நானும் பார்க்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக போய் ஜன்னல் கிட்ட தான் போய் நின்று பார்த்துட்ருக்கான் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்க அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவன் ஒரு மாதிரி அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சி ஒரு மாதிரி நெறிஞ்சிட்டே இருக்கான். என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த மாதிரி போஸெல்லாம் அவங்க என்கிட்ட ட்ரையே பண்ணலையே, வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஓப்பா ஐயோ இவங்க பண்ணுறது பார்த்தா இன்னையே ஒரு மாதிரியே, ஃப்ரெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எட்டி பார்த்தாலும் தப்பு இல்லை, பட் இருந்தாலும் ஐயோ ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்கான். ஸோ இங்கே டேவங்க பார்த்தா அவன் அப்படியே குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். ரூமில் அங்கே ஜங்குக்கு இல்லவே இல்லை. எங்கே போனான்? ஏய் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வந்தா அப்படியே ஹாலில் இறங்கி பார்க்குறான். ஸோ கீழே தான் வந்து ஜிமினோட ரூமே இருக்கும். என்ன பண்ணிகிட்ருக்கான் இவன்? ஒரு மாதிரி நெளிஞ்சு ஆடிட்டுருக்கான். என்னாச்சா? அவங்க ரூம் எதுக்கு இது எட்டி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஜங்குக்கு பின்னாடி போய் சத்தமே இல்லாமல் நின்றுட்டுருக்கான். இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு டர்ன் பண்ணி பார்க்குறான். நான் தான் என்னடா நாகினி மாதிரி எப்படி டான்ஸ் ஆடிட்டுருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா? அது வந்து பார்த்துட்டியா? நல்லாவே பார்த்துட்டா. எப்போ வந்த? நீ இப்படி ஜன்னலை போட்டு நாகினி டான்ஸ் ஆடிட்டு இருந்தியே, அப்போவே வந்துட்டேன். அங்கே என்னடா அவளை கூட்டுட்ருக்கா? அவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணுறதை பார்த்தா இல்லை, அவங்க ஒரு மாதிரி ரொமான்ஸா நல்லா ஒரு மாதிரி பண்ணுறாங்க அவங்க, அதான் நான் எட்டி பார்த்துட்ருக்கேன். ஏய் ஒழுங்குறத போயிடுற. அப்போ நீ எல்லாத்தையும் பார்த்துட்டியா? எல்லாத்தையும் பார்த்துட்டா. அடைச்சிப்போ எனக்கு ஒரே வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சினிங்கிக்கிட்டு குடுன்னு ஓடி போகிறான். இப்போ நான் அப்படி என்னத்தை கேட்டேன்னு இந்த பைத்தியம் அப்படியே குடுன்னு ஓடுறான். இவன் சரியில்லை. சரி அவங்க தான் அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்கான் ரூமுக்கு. ஸோ ஜங்குக்கு அப்படியே போய் ஜன்னல்கிட்ட போய் நின்றுட்டுருக்கான். ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கான்.
இது வரைக்கும் லவ் பண்ணி நானும் அவனும் ஒரு கசமசா கூட பண்ணது கிடையாது. ஆனால் லவ் பண்ணுறோம், ஒரே வீட்டில் இருக்கோன்னு மட்டும்தான் பேர். என்னவே ஒரு அட்டம் ஆகிறியா ஆட்டா அன்னைக்கு ஒன்று இன்னைக்கு நான் ஹை பேத்தியும் ஒன்று இன்னைக்கு என் காலில் பிடிச்சி கெஞ்ச விட்டல. என் பேர் ஜங்குக்குலா. ஸோ இப்போ அப்படியே சொல்லிட்டே இருக்கிட்டு போ. டேங் தான் அப்படியே ரூம் டோரை திறக்கிறான். கட்டில் தான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறான். அங்கே ஜங்குக்கு இல்லை. எங்கே போயிட்டானா? திரும்ப கீழே என்கிட்ட உருண்டு ஓடிட்டானா? டேங் ஹேய், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜன்னலா ஜங்குக்கு தான் இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறான். நல்ல ஒரு டிம்மான நல்ல கோல்டன் கலரில் ஒரு லைட் மாதிரி எரியுது. டேங் அப்படியே நடந்து ஜங்கு கிட்ட தான் போயிட்டுருக்கான். ஒரு மார்க்கமாக வர நிற்கிறானே. என்னடா எதுக்கு பின் வந்து நின்றுட்டுருக்கா? வேற எதுக்கா? உன்னை பார்த்தா உன்னை ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கோட ஷர்ட்டை அப்படியே பக்கத்தில் இழுத்து அவன் ரொம்ப க்ளோஸாக நிற்க வைக்கிறான். என்ன பண்ண போகிறா? என்ன வேணும் உனக்கா? எனக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். ஏதாச்சும் ஸ்வீட் மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாமா? ஹேய், எனக்கு இல்லாமல் என்ன இன்னைக்கு ஓவராக பண்ணிகிட்ருக்கா? இன்னைக்கு பண்ணணும்னு தோணுதா? சருக்கு வேற உள்ள போயிருக்கா. அதான் ஒரு மாதிரி டெம்ட் ஆகிட்டே இருக்குதுடா. ஏன் பேச மாட்டா? எதுக்காண்டி முதல் மீனோட ரூம் எட்டி பார்த்துட்டு இருந்தா? இல்லை, அது சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சா பார்த்தேன். அங்கே படம் காட்டினாங்க, இங்கே அதை செயல்படுத்தலான்றதுக்காண்டி தான் அதை போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன் பார்க்கக்கூடாதா? தப்பா? நான் கூட திரும்ப அங்கே போய் உட்காந்துருப்பேன்னு நினச்சேன். என்ன நீ என்ன அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டேடா? நான் ஏன்டா அங்கே போனோம்? ஏய் ஒட்டா, நீ போயிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டேன்ட்டேன். அதான் இப்போ நீ இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் டேங்கோட நெக்கை அப்படியே கவர் பண்ணி இன்னும் ஒரு மாதிரி பக்கத்தில் இழுத்து வச்சுக்கிறான். என்ன எனக்கு ஒரு மாதிரி என்ன டெம்ட் எத்திரியா? நானா டெம்ட்டா? உன்னையெல்லாம் எப்படிரா ஏற்ற முடியும்? நீ வேணா இருக்க என் மேலே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இன்னைக்கு வேணா பண்ணலாமா? அதுக்கு தானே இப்போ நான் இங்கே ஆசைப்பட்டு நின்றுட்டுருக்கேன். இன்னைக்கு நீ கூட ஒரு மாதிரி செம்ம ஹாட்டாக இருக்க தெரியுமா? ஏன் அப்படி இந்த 2 பட்டனை அப்படியே கழட்டி விட்டா ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி என்னோட கையை கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அங்கிட்ட அவங்களோட நெக்கில் இருந்தா ஜங்குக்கோட அப்படியே ஜஸ்ட் வரையும் கொண்டு போய் அவனோட நிப்பிள்ஸில் அப்படியே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கான். ஹேய் வேண்டாம், எனக்கு வேணுமே. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு தீராத ஆசை ஓ மேல. எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஒரு மாதிரி ரூடாகவே நடந்துட்டுருக்காதா? கட்டுப்பாக இருக்குடா. கொஞ்சம் அப்பப்போ அப்படி இப்படின்னு ரொமான்ஸ் இருந்தால் தானே இந்த லைஃபுக்கு ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட்டு. என்ன சொல்கிறட்டியா அப்படின்றியா? அப்போ பண்ணலான்றியா? இவ்வளோ நேரம் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன்? அதானே சொன்னேன். இல்லை உன் காதில் ஏதோ வேறு மாதிரி கேட்டுச்சா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேங்கோட நிப்பிள்ஸ் ஒரு மாதிரி நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணா. ஸோ அவங்க டேங்குக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அவன் என்ன பண்ணனா ஜங்குக்கோட ஹிப்பில் அப்படியே கை வைக்கலான்னு வரப்போ ஜங்குக்கு அப்படியே டேங்க லைட்டாக மூவ் பண்ணி அப்படியே ஒரு சோஃபாவில் உட்கார வைக்கிறான். டேங்க அப்படியே அவனோட 2 கையையும் அந்த சோஃபா மேலே வச்சுட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப ஒரு மாதிரி ஹைப் ஆகுற போல எனக்கு ஒரு மாதிரி வேர்க்குதா. அதுக்கு இப்போ என்ன பண்ணுன்ற ஜங்குக்கு ட்ரெஸ்ஸை கலட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே அவனோட ட்ரெஸ் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே அவங்க முன்னாடி வந்தால் நிற்கிறான் ஒரு மாதிரி குனிஞ்ச. இந்த ரோப்பை கொஞ்சம் கழட்டி விடுறத உனக்கு கையில் அது வேற வேலை பார்க்க போதா? அதான் அப்படின்னா வேலை பார்க்க போதா? அத்ததுக்கு அவனுக்கு இப்போது சொல்கிறத மட்டும் பண்ணா என்ன? ஏன் கழட்டி விட மாட்டியா? கழட்டிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ரோப் மேலே அப்படியே கை வைக்கிறான். ஜங்கு கூட நெக்கோட சேர்த்து அந்த ரோப் கவர் ஆகிருக்கும். அது அப்படியே கை வைக்கிறப்போ ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சு நிற்கிறான். அது அப்படியே கையோடு கலண்டு வருதா. இப்போ ட்ரெஸ் இல்லாமல் பார்க்கா நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அவன் 2 கையும் அப்படியே அவனோட பேக்கெட்டில் வச்சுட்ட அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சு காட்டுறான். எல்லாம் ஓகே கீழா கீழா கழட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே டேங்கோட சோஃபாக்கு மேலே அப்படியே ஏறி நின்று முட்டி போட்ட அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவனோட மெம்பர் கரெக்டாக டேங்கோட மவுத் கிட்ட இருக்கிற அளவுக்கு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். இங்கே பாரா ஜங்குக்கா, எங்கே பார்க்கணும் நீ தான் கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக முடிஞ்சா கை வச்சு கழட்டிற. பார்த்தா தம்பிக்கு அடிபட்டுற போது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் காமாகறான். அவனுக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஹைப் ஆகிட்டுருக்குது. ஸோ அவனும் அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு ஜங்கு கூட பேண்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். பார்த்தியாட்டே அவன் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கலாம் இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஜங்கு கூட மெம்பரில் கை வைக்கிறான். ரொம்ப பிடிச்சிருக்குடா இந்த மாதிரி நீ கை வைக்கிறதா. டே ஜங்குக்கா, இன்னும் ஒரே ஒரு தட்டு கை வச்சுக்கிட்டா. அதெல்லாம் அப்புறம் வைக்கலாம். இப்போ எனக்கு ஒரே ஒரு தடவை கழுத்து கடிக்கணும்னு ஆசையாக இருக்கா. உனக்கு இல்லாததா எடுத்துக்கா. ஏய் ஒரு தட்டினாடா, அதையே ஏண்டா இப்படி கடிக்கிறா. சரியான வேம்பேரா நீனா. அதை விட உங்ககிட்ட இருந்து ரத்தத்தை எடுக்குண்டா. ஆனால் இந்த ஜங்குக்கு உங்ககிட்ட இருந்து வேற எதை எடுத்து என்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்ல, அது இப்போ முடியாமல் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்கு கூட பட்டில் அப்படியே கை வச்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணா. அப்படியே ஜங்குக்கு எந்திரிச்சு ஆகிறான். வேகமாக போய் பெட்டில் ஏறி உட்காந்துக்கிறான். சரி அவங்க அப்படியே பெட்டு முன்னாடி வந்து நிற்கிறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு காலை நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டிக்கிறான். இன்னொரு காலை அப்படியே லைட்டாக மடக்கி அவனோட உடம்ப லைட்டாக பெண்ட் பண்ணி அங்கே டோங்க அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஃபிங்கரை வச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஸோ இதை பார்க்குறப்போ அவ்வளோதான் டோங் மொத்த கண்ட்ரோலை இழந்துடுறான். அப்படியே போய் ஜங்குக்கு முன்னாடி அப்படியே உட்காடுறான். அவங்க அப்படி ஜங்குக்கோட லெக்கில் இருந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைஸ் அவனோட ஹிப் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை வச்சு ஒரு மாதிரி கோலம் போட்டுட்ருக்கான். ஸோ டபக்குனா ஜங்குக்கு அப்படியே எழுந்திரிச்சிட்ட அவங்களோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே திரும்ப பக்கத்தில் இழுக்கிறான். உனக்கு என்ன வேணும் சொல்கிறா. இப்படி பார்த்துட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன வேணும்? எதுவும் வேணுமா, பண்ணணுமா, இல்லை எடுத்த எனக்கு நீ தாண்டா வேணும். அதைத்தான் நானும் சொன்னேன். ஒரு கிஸ்ஸா வேணுமா? ஒன்று குர்றா, அழுக வைக்காதா. என்னடா எதுக்கு ஸ்டாப் பண்ணா? உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி நக்கலாக சிரிச்சிட்டு வேகமாக அப்படியே போய் நடுவில் கட்டிலுக்கு நடுவில் உட்காரலான்னு போகிறப்போ டோங்க அப்படியே ஜங்கு கூட அந்த நுனி காலை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறான். என்ன ஹை பெத்துட்டா எங்கே விட்றா வாங்க. நான் வரமாட்டேன், இப்போ நானே இழுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி டோங் தான் அவனோட காலை அப்படியே பிடிச்சி இழுக்கிறான். டோங் வந்து ஒரு சைடாக உட்காந்துருப்பான். ஒரு காலை நல்லா மடக்கி இன்னொரு கால் வந்து பெட்டு மேலே வச்சு கையை நல்லா பெட் மேலே ஊண்டி வந்து உட்காந்துருப்பான். ஸோ ஜங்கு கூட காலை அப்படியே அவனோட டைஸ் மேலே டோங்கோட டைஸ் மேலே அப்படியே வச்சு அவன் ஒரு மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக உட்கார வைக்கிறான். என்ன டோங் ஒரு மாதிரி எடுத்து ஊற்றுதா? எனக்கு தெரியல. அச்சோ என்ன உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சவசவான் இருக்கா. ஏய் லாடாதா, அப்போ ஒத்துக்க. உனக்கு டெம்ட் ஆகுது மூடு எடுத்தனா, அதை விட்டு எதுக்கிட்ட நடிக்கிறா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அப்போலேருந்து நான் டெம்ட் பண்ணி
நல்லா நழுவி ஓடிட்டுருக்கா. என்னடா? ம், சும்மா உன்னை அப்படியே ஏற்றி பார்க்குறது நல்லா இருந்துச்சு, அதான் பண்ணேன். ஏற்றி பார்த்தலா, எனக்கு ஏறுதா? ஓப்பன்லாம். ம், நம்மளா 2 பேருமா? எதுக்கு பண்ணணும்? அதாவது டாங் ஜிம்மினுக்கும் ஜங்குக்கும் தான் அங்கே நைட்டு, அதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்குதா. அப்போது நம்மளாம் இதை பண்ணால் நல்லா இருக்குமா சொல்ல? ஸோ நம்ம நாளைக்கு கூட பண்ணலாமே. நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 பேர் படுத்து தூங்கலாமா? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. அதெல்லாம் முடியாது. அவன் என்னென்ன ஆகிட்டு போட்டான். எனக்கு இப்போ உன் கூட நடந்தே ஆகணும். பா, அதெல்லாம் பண்ணால் செட் ஆகாதா? ஏற்றுனது தான். நான் உன்னை அதை சொருகாமல் விட மாட்டேன். அப்படியா? என்னடி விட மாட்டியா? கட்டியாக பிடிச்சி வச்சுக்க போறியா? எவ்வளோ கட்டியா? எதை பிடிச்சி வச்சுப்பா? ஜங்குக்கு இப்போ அப்படி அவங்க லைட்டாக தள்ளி விட்டு வேமா போய் பெட்டில் படுத்துக்கிறான். டே ஜங்கு, ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா? ஒரே ஒரு தாட்டி பண்ணலாம், வாடா. நான் வரமாட்டேன். ஸோ அவங்க ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். அவங்க அப்படியே போய் ஜங்குக்கோட கால் அப்படியே பிடிச்ச ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். டே ப்ளீஸ்டா வாடா. ஒரு மாதிரி என்னை ஓவராட்லையும் தேத்தி விட்டேன். என் தம்பி வேறு உள்ளுக்குள்ளே துள்ளிகிட்டு இருக்கான். ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணாமல் இப்படி கடைசி நேரத்தில் பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் முட்டையேற நேரத்தில் இப்படி போய் படுத்தா என்னடா அர்த்தம்? ஏன்னா அது முடியாதுன்னு அர்த்தம். எனக்கு தான் சொல்கிறல, சரியாக துக்கம் வருதா? என்ன நீயும் வந்து படுத்துக்கா. டே ப்ளீஸ்டா சொல்லல, தங்கலா. என்னைக்கு இல்லாமல் வேற இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக கிஸ் பண்ணடா. ஒவ்வொரு தாட்டி நான் கேட்டுட்ருக்கிறப்பவே ஒரு மாதிரி வலிஞ்சிட்டு நெளிஞ்சிட்டு சின்னிங்கிட்டு போவா. இப்போ அம்பட்டு நெருங்கி என்கிட்ட கொடுத்துட்டு எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க டே ஜொங்கு, ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கெஞ்சிட்டே இருக்கான். ஸோ அவங்க ஜொங்குக்கு வந்து முடியவே முடியாதுன்றதுல ஓவர் ஸ்டெப்பனாக இருந்துகிட்ருக்கான். என்னடா ஒரே ஒரு தட்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி ஜொங்கு கூட காலெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். என் தங்கம்ல ப்ளீஸ்டா, ப்ளீஸா டே ஜங்குக் அப்படின்னு சொல்ல ஜங்குக்கு இப்போ அப்படி லைட்டாக சிரிச்சிட்ட அவனோட பெட்டு மேலே அப்படியே 2 தாடி டேப் பண்ணுறான். இங்கே வந்து படா, அப்பாடா சிக்னல் கிடச்சிருச்சா. ஸோ இப்போ டேவங்க ஒரே ஜங்குக்கு பக்கத்தில் போய் படுத்துக்கிறான். ஸோ டேவங்க அப்படி ஜங்குக்கோட பாடியில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறவன் டபுக்குன்னு லிப்பில் கிஸ் பண்ணலான்னு வரப்போ ஜங்குக்கு அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஹேய் டே ஜங்குக், ஹேய் டே இந்தடா, தூங்கிட்டியா? என்ன பெரிய தாத்தா, எனக்கு கட்டுப்பாக்குதுடா. ஏய் ஜங்குக்கு எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டே இருக்க. ஜங்குக்கு தூங்கலாம் இல்லை, தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கான். நல்லா காயிடா அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே அவனுக்கு கெஞ்சட்டும் அப்படின்னு சொல்லி அவன் வாட்டுக்கு தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான். அவங்க அப்போலேருந்து புலம்புன்னு புலம்பிகிட்ருக்கான். எந்திரான்னு சொல்லி அவன் எந்திரிக்கவே இல்லை. சரி அவங்க அப்படியே கூப்பிட்டு டயர்டாகி அவனும் அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்போ அப்படியே மார்னிங் ஆகுதா. டோங் அப்படியே எழுந்திரிக்கிறான். டோங் தான் இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் எழுந்திரிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே நல்லா கப்பர் தூங்கிட்டு இருக்கான். என்ன ஒரு அட்டம் தேத்திட்டல நேற்று நைட்டா. டே பட்டரை ஒன்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டோங் தான் இப்போ அப்படி ஜங்குக்கு மேலே அப்படியே ஓவர் ஆகுறான். ஜங்குக்கு அப்படியே பேக் சைடில் படுத்திருப்பான். டோங் அப்படியே பேக் சைடில் கரெக்டாக ஜங்குக்கோட பேக் டைஸ்க்கு மேலே அப்படியே ஏறி உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே அவன் கையை ஜங்குக்கோட முதுகில் அப்படியே அவனோட தம் ஃபிங்கர் வச்சு லைட்டாக அப்படியே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி டைட்டாக அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணுறான். என்ன நேற்று ஹை பண்ணதுக்கு ஒன்று இன்னைக்கு ஹக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட பேக் சைடில் இருக்க நெக்கை அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான். அப்படியே மசாஜ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அப்படி கரெக்டாக ஜங்குக்கோட பட்டுக்கு மேலே அப்படியே ஏறி உட்காடுறான். என்ன பண்ணிகிட்ருக்கா? எந்திரி, எனக்கு தூக்கமாக வருது, டயர்டாக இருக்கா? எந்திரி
ஏய் போடா, எனக்கு தூக்கம் வருதா. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி அவனை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் உட்காந்த மாதிரியே. ஜங்குக்கு வந்து லைட்டாக அப் அண்ட் டவுன் மாதிரி லைட்டாக மூவ் அப் ஆகி அப்படியே அமைதியாக இருக்கான். அவங்க அமைதியாடுறா. ஸோ ஜங்குக்கோட கையை ஆர்ம்ஸ் இருக்குல்ல, ஸோ அது அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சாஃப்டாக தடவி ஒரு மாதிரி வார்மாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்க, ஸோ அது மாதிரி ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹைப்பாக ஆரம்பிக்குது. சரி, உனக்கு நல்லா தெரியுது அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பேக் சைடில் இருக்கிற ஹிப் சைடு தான் கை வைக்கிறான். அவனோட 2 கையையும் அங்கே ஒரு மாதிரி ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு ஒரு மாதிரி டெம்டாக ஆரம்பிக்குது. தூக்கத்திலே அப்படியே லைட்டாக கண்ணை திறக்கிறான். எனக்கு ஒரு மாதிரி ஆகுதா, தயவுசெய்து அதை விடா, இந்த மாதிரி பண்ணாதடா. அதாவது இது எப்பறம் நடக்க போகிறத நம்ம அன்கட்டில் பார்க்கலாம். ஸோ அன்கட் எந்த அளவுக்கு ப்ரீஃபாக வருதுன்னு தெரில, முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஃபாக கொடுக்க பார்க்குறேன். பிகாஸ் ஸ்டோரி கொஞ்சம் லிட்டில் பிட் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஓகே மை புக்கில் வாங்க டெலிகிராமில் மீட் பண்ணலாம். அண்ட் அதோட லிங்க்கை வந்து கமெண்ட்டில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா பயோவில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு அப்படியே யோன் மீனுக்குமே மிட் நைட் கசம்சா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதான் அதோட தமிழர். எப்படி யோன் மீனுக்கெல்லாம் ஸ்டோரி கேட்டு இருந்தீங்களா? யோன் மீனுக்கும் அன்கட்டோட வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா புக்கலே? நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.